அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நேற்று நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரிப்ளை பண்ண முடியல. அ அது என்னோட தப்பு தான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால. எல்லாருக்குமே சாரி சொல்லிக்கிறேன். வெறும் ஹார்ட் மட்டும் கொடுத்துருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 10 மணி இருக்கும். இந்த படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யாராச்சும் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மார்னிங் எடுத்தது தான். அன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ் லீவா, அதனால் காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நைட்டு படம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு. காலைல எழுந்திரிச்சோடனே பிள்ளைங்க எல்லோரும் வீட்டில் இருக்கோம்ல, அதனால் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச டிஃபன் எதாவது ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நைட்டு சப்பாத்திக்கு பிசைஞ்ச மாவு கொஞ்சம் இருந்துச்சு. சரி பூரி செஞ்சு கொடுத்துடலாம். நான் அஃப்ரினுக்கு பூரி ரொம்ப இஷ்டம். குக்கரில் உருளைக்கிழங்கு வச்சுட்டு பூரி சுட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மணி கிட்டத்தட்ட 10:15 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாருமே லேட்டாக தான் இருந்துச்சு. குட்டி மேடம் இருந்துச்சு. என்ன அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க. எங்கள் அம்மா எப்படி தான் இவ்வளோ வச்சு சமாளிக்கிறாங்களே தெரியல. ரொம்ப கஷ்டம்தான். பிள்ளைங்க வளர வளர தான் ரொம்ப சுட்டி பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவுக்குலாம் பெரிய அவார்டே கொடுக்கலாம். சரி நம்ம குக்கிங்க்கு வரலாம். அப்படியே உருளைக்கிழங்க வச்சுட்டு மாவு கொஞ்சமாக தான் இருந்துச்சா, அதில் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நிறையா டைம் போட்டிருக்கேன் ரெசிபி. இதில் என்ன புது ரெசிபின்னு சொல்லிட்டு எண்ணெயை காய வச்சு கடுகுளுந்த பருப்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டாச்சு. தக்காளி வந்துட்டு நான் போடுவேன், சில பேர் போட மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும்ல, அந்த மாதிரி நல்லா மசிச்சு விடலாம். உருளைக்கிழங்க நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு அதிலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வத்த விடுவேன். நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதை வத்த விடுவேன். நல்லா சுருளை வற்றி வந்ததுக்கப்புறமா மிளகுத்தூள் கூட நான் போடுவேன். என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்கல்ல, அந்த மாதிரி தான். கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சு. அவ்வளோதான். இவ்வளோதான் சிம்பிளான உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி பண்ணி, உருளைக்கிழங்கு தானே, உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். பூரியை நல்லா புசு புசுன்னு சுட்டு எடுத்துகிட்டு வைங்களேன், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிரும். லீவில் பார்த்திங்கன்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது. ஆல்மோஸ்ட் நிறையா டைம் அந்த மேகி அந்த மாதிரி, இல்லைன்னா உளுந்து களி, அந்த மாதிரி சிம்பிளாக என்னால் எது செய்ய முடியுதோ அதான் செஞ்சு கொடுக்குறது. இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தனால நான் பூரியை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். எல்லாருமே அது வந்து நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் வெயிலுக்கு தான் பூரி சாப்பிட்டுச்சு கொஞ்சம் எனக்கு பிபி ஆயிடுச்சு அன்றைக்கி. கொஞ்ச நேரத்துக்கு மேலே எனக்கு ஒரு ஒத்த தலைவலி வந்துடுமா, அந்த பிபி லோவானாலே எனக்கு ஒரு மாதிரி ஒத்த தலைவலி வர ஸ்டார்ட் ஆயிரும். அதுலேருந்து நான் வீடியோ எதுவுமே எடுக்கவே இல்லை. அன்றைக்கி மத்தியானம் குக் பண்ண வரைக்கும் நான் வீடியோ எடுத்தேன். அன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செஞ்சேன்னா, ரசம் வச்சுட்டு சும்மா மிளகு கறி மாதிரி ரெடி பண்ணியாச்சு. சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கணும்ல. லீவில் இருக்கோம், கண்டிப்பாக ஏதோ நான்வெஜ் செய்யணும். ஓயாமல் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. சரி இந்த ரச சோறு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். அஃப்ரீன் அத்தாவும் வந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாட்டு செஞ்சு கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு அஃப்ரீன் அம்மாக்கும் அஃப்ரா குட்டிக்கும் பூரி சுட்டு கொடுத்தாச்சு. அழகா நேற்று நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் கேட்குறது உங்கள் காரோட ப்ரைஸ் என்ன, காரோட வீடியோ போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது நான் என்ன சொல்கிறது, நான் புதுசாக வாங்கியிருந்தேன்னா ஏதாச்சும் வீடியோன்னு சொல்லிட்டு போடலாம். நான் வாங்கினதே செகண்ட் ஹேண்ட் தான். அது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான கார் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வாங்குகிறோம்ல, நம்ம கஷ்டப்பட்டு வாங்குறது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பர்சனலாக வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அதனால் நான் கொஞ்சம் பர்சனலாக இருக்கிறது பர்சனலாக வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன். நிறையா சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கு சொல்கிறதும் அதுதான். எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு பிடிச்சதை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுறதை மட்டும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்களுக்கும் நான் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும், கேட்குறவங்களும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். பட் இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட வாங்கினனால அதோடய ப்ரைஸ்லாம் நான் என்ன சொல்கிறது, சொல்லணும்னு எனக்கு தோணலை. பட் வண்டி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ்.
அவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா என் பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காகவே இந்த வண்டிய குடுத்தாங்க. நான் எல்லாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும். அவ்வளோதான். இனிமே தான் அந்த வண்டியில கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணணும். குட்டி குட்டியா சேஞ்சஸ் தான், மத்தபடி எதுவும் கிடையாது. சேஞ்ச் பண்ணும்போது வேணும்னா, இன்ஷால்லா நான் ஃப்யூச்சர்ல வீடியோ போடுறேன். இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் புதுசா வாங்குனேன்னா கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். இது நம்ம ஒவ்வொரு செகண்ட்ஸ்ல இருந்தாலும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அன்னைக்கு சொன்ன மாதிரி ரசம் வச்சுட்டு நல்லா கொழைய சாப்பாடு வடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேங்க லீவ்ல. மோஸ்ட்லி நான் லீவ்ல மத்தியானம் தூங்கவே மாட்டேன். எனக்கு தலை சுத்துனனால அப்படியே கண்ண மூடி தூங்கிட்டேன். இது மறுநாள் காலையில, அதாவது இன்னைக்கு எடுத்த வீடியோ தான். இன்னைக்கு புதன்கிழமை. நைட்டே வந்துட்டு இந்த ராஜ்மா வாங்கியிருந்தேன். அதை அப்படியே நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது ஒரு குக்கரில் வச்சாச்சு. அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிடுவோன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு சிக்கனை அவாய்ட் பண்ணணும். பட் எனக்கு சிக்கன் தான் ரொம்ப இஷ்டம். மட்டன் அவ்வளோவா பிடிக்காது. அதனால மோஸ்ட்லி சிக்கன் வாங்குறது. இந்த அடுப்பில் சுடு தண்ணி போட்டுட்டு இங்கிட்ட டீ போட்டிருக்கேன். இந்த அடுப்பில் பயரை வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி நேற்று 2 சிக்கன் வாங்கியிருந்ததில் 2 பாட்டாக பிரித்து வச்சுருந்தேன், மிளகு கறிக்கு ஒன்று. இன்றைக்கி வந்துட்டு சும்மா பெரட்னாப்பில் வச்சுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு அது என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கேர்ள்ஸ்க்கு தான் தெரியுமே, ரொம்ப கஷ்டங்க. அதுவும் நைட்டே நம்ம பிளான் பண்ணாமல் படுத்துட்டோன்னு வைங்களேன், மண்டை வலியே வந்துடும். இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசியில் அப்படியே கீ ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கறி கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை அப்படியே குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். பெரட்னாப்பில் வச்சுட்டோன்னு வைங்களேன், 2 காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். ஊறுகாய் வச்சுட்டு செம்மையாக சாப்பிட்லாம். எங்களுக்கு பிடிக்கும். என்ன பண்ணுறது, நான்வெஜ் நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியலை. நாங்கள் ஸ்கிப் பண்ண முடியல, அது அப்படியே பழகிருச்சு. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு நான்வெஜ் கம்மி பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி வீக் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த கலர் ரைஸ், பீட்ரூட் சாதம், கேரட் சாதம் அந்த மாதிரி தான் இப்போல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. நான் கீரை சாதம் அந்த மாதிரி என்னைக்காவது தவிர்க்க முடியலைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கிறது. ஒரு மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி. பயிர் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இது அஃப்ரீன் அம்மாவுக்கு, அஃப்ரீனோட அத்தாவுக்கு, எனக்கும். காலையில் நான் டீ குடிச்சிட்டு போகிறனால பசிக்காத, அங்கே போய் ஆஃபீஸில் போய் நான் சாப்பிட்டுக்கிருவேன். அஃப்ரா குட்டிக்கு எப்பயும் போல் பால் டப்பாவில் பால் ஊற்றி வச்சாச்சு. அஃப்ரீனுக்கு இன்னையோட லாஸ்ட் எக்ஸாமு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் ப்ரெட் இருந்துச்சா, அதிலே பீனட் பட்டர் போட்டுட்டு தடவி கொடுத்துட்டேன். அவளும் சாப்பிட்டுட்டா. சாப்பாடும் சூப்பராக பூவாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜீரக சம்பா அரிசியில் இந்த கீ ரைஸ் செய்கிறது வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கரியானத்தோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. இதை விட பீஃப் செஞ்சோன்னு வைங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி எனக்கு தலை சுற்று இருக்கும் போது பீஃப் தான் நான் சாப்பிடுவேன். அது நல்லா கேட்கும். எனக்கு அஃப்ரா குட்டியை கன்சீவ் ஆனதுலேருந்து இந்த பிரச்சனை இருக்கா, லோ பிபி ரொம்ப லோவாயிரும், 50 ஆயிரும். டாக்டரே திட்டுவாங்க, என்னம்மா எப்படி இருக்கீங்க, போய் விழுந்துருவேன். ஆல்ரெடி ஒன் டைம் ரோட்லலாம் விழுந்துருக்கேன், எனக்கே தெரியாமல் நான் மார்க்கெட் ரோட்லலாம் விழுந்திருக்கேன். அதுதான் அந்த லோ பிபி ஆனாலே கொஞ்சம் கஷ்டம்தான், நமக்கே தெரியாமல் எப்போ வேணால் தலை சுற்று வருமா. அதனால தான் அப்பப்போ பீஃபு அந்த மாதிரி எடுத்துக்கிருவேன், கருவாடு அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கிருவேன். அஃப்ரீனாத்தாக்கு எப்பயும் போல் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எனக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சம் நான் அஃப்ரா குட்டிக்கு காலைல சாப்பாடு ஊட்டி விடுறதுக்காக குட்டி டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. கறி குழம்பு எப்பயும் போல் நம்ம அம்மா மசாலா இருக்கும்போது கவலை எதுக்கு, அதனால் அம்மா மசாலாலேயே சூப்பராக ஒரு பெரட்னாப்பில் ஒரு கிரேவி வச்சுட்டு ரெடி பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் ஆனம் இருந்துச்சுன்னா நைட்டு வந்து சப்பாத்தி சுட்டுக்கிருவேன். இல்லைன்னா ஏதாவது தக்காளி சட்னி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிருவேன். நைட்டு மோஸ்ட்லி டிஃபன் தான் சாப்பிட்றது. தோசை, சப்பாத்தி, இட்லி ஏதாச்சும் ஒன்று, மூணுத்தில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறோம். எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குமா, சம்டைம்ஸ் ரொம்ப வேலை இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ தோசை ஊற்றிட்டு தேங்காய் சட்னி ஏதாச்சும் வச்சுக்கிருவேன். அவ்வளோதான். இதெல்லாம் இப்போ நீட் பண்ணி வச்சுட்டு வீடையும் நீட் பண்ணிவிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம ரொட்டீன் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். நான் ஏன் மோஸ்ட்லி டெய்லி விலாக் போடுறது இல்லைன்னா, எப்போ பாரு ஒரே ரொட்டீன் தான் இருக்குது காலையில். இது என்னத்தை நம்ம வீடியோ போட்டோன்னு வைங்களேன், எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. என் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சி டெய்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க இருக்கீங்க, சிஸ்டர் ஒரு ஷார்ட்ஸாவது போடுங்க, ஒரு வீடியோவாவது போடுங்க. அவங்களுக்காக தான் நான் மெனக்கெட்டு வீடியோ போடுறது. சரி, எனக்கு யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாங்களான்னு ஒரு காலத்தில் ஏங்கியிருக்கேன்ல. இப்போ என்னையே ரெஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கேட்குறீங்க, அவங்களையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. அதனால தான் நேற்று தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியலை. இந்த தலை சுற்றுறனால தான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஹார்ட் மட்டும் அமிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். எல்லாருக்குமே சாரி சொல்லிக்கிறேன் சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கெலாம் வர்ற கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான். வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு பெட்டெல்லாம் நல்லா தட்டி விட்டு விரித்து விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரம் அஃப்ரா குட்டி பேசுறதை நம்ம கேட்கலாம். வாங்க எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. சொல்லு, அப்போதான் ஸ்கூலில் சேர்த்து விடுவேன் அம்மா. சொல்லு.
ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லு. நல்லா இருக்கீங்களா? ஆ சாப்பிட்டீங்களா? எல்லாரும் எல்லாருக்காகவும் துவா பண்ணுங்க. அஃப்ரா குட்டி இப்போ எங்கே போறா? ஸ்கூல்ல சேர்க்குற அளவுக்கு நீ பெரிய பிள்ளை ஆயிட்டியா? என்ன நீயா? நீ குட்டி பாப்பா தான் தங்கம். சரி சரி, ஸ்கூல்ல சேர்த்தா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவ ஸ்கூல்ல போய்? என்ன படிப்ப? சொல்லு பாப்போம். ஏபிசிடி. என்ன பாதி காணா? மாம்பழம் படு. மாம்பழம் சிலத்து மாம்பழம். இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? எந்தம்மா? சரி, நான் இப்போ மிஸ்ஸிட்ட போனேன்னு வையேன், மிஸ்ஸு கேட்பாங்க வாட்ஸ்அப் இரு எப்போ வந்துச்சு அம்மா சாப்பிட்டல அந்த எப்போ வாட்ஸ்அப் நேம் கேட்பாங்க. வாட்ஸ்அப் நேம் அப்படியே சொல்லக்கூடாது. மை நேம் இஸ் அஃப்ரா ஃபாத்திமா. வாட்ஸ்அப் ஃபாதர் நேம் அப்படியே சொல்லக்கூடாது தங்கம். வாட்ஸ்அப் ஃபாதர் நேம்னா என்ன? அத்தா பேர் என்ன? உங்க அத்தா பேர் என்ன? மை ஃபாதர் நேம் இஸ் அப்துல்லா. சரி, உங்க அம்மா பேர் என்ன? சரி, அம்மா பேருக்கு இவ்வளவு யோசிக்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது. யாஸ்மின் ஃபாத்திமா அப்படிதான் சொல்லணும். ஸ்கூல்ல போய் என்ன பண்ணுவேன்? என்னென்ன எடுத்துட்டு போவ? கொலுசா? லஞ்ச்லாம் சாப்பிட்டுருவியா நீனு? அவ்வளோ பெரிய பிள்ளையா நீனு? எப்படி சாப்பிடுவ? சரி, யாஸ்மாவை கேட்க மாட்டியா? அங்கே போய் அம்மா வேணும்லாம் கேட்க மாட்டியா? அப்போ நான் வரமாட்டேன் ஸ்கூலுக்குலாம். நீயா தான் போயிட்டு படிச்சுட்டு வந்துடணும். ஓகேவா? இப்போ அஃப்ரா குட்டிக்கு ஸ்கூலில் சேர்க்கணும், அப்படி தானே? பேகு காணும். ஸ்கூலில் எல்லாமே கொடுப்பாங்கம்மா. பேகு, ஷூவு, யூனிஃபார்மு, அப்புறம் என்ன கொடுப்பாங்க? புக்ஸு எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் இப்போ சேர்க்க மாட்டேன் அம்மா உன்னைய. நெக்ஸ்ட் இயர் நீ பெரிய பிள்ளை ஆகல. பெரிய பிள்ளையாக ஒன்று 1 இயர். எவ்வளோ பெரிய பிள்ளை நீ? அப்போ பேசு, உங்ககிட்ட பேசு. மாமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லு. நீ கார் வாங்கினீ எல்லாத்தையும் சொல்லிட்டியா? கார் வாங்கிட்ட தானே? என்ன அதில் யார் யார் பேர் எழுதுவ காரில்? அஃப்ரீன் நிலாவா? அஃப்ரீன் அஃப்ரா அப்படி எழுதுவோம்லம்மா. மாஷாலா எழுதணும், அல்ஹம்துலில்லாஹ் எழுதணும். என்னம்மா அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்லம்மா. யாரும்மா கார் கொடுத்தது? யாரும்மா? வீடு மெதுவாக கட்டு. உடனே செய்ய முடியாதும்மா எதுவுமே. இன்ஷா அல்லாஹ் வீடு கட்டலாம். சரியா? ஸ்கூலில் எப்படி விட்டுட்டு போக முடியும்? உன்னை சேர்க்கவே. சரி, சேர்த்து விட்றேன். ஸ்கூலுக்கு போனால் தெரியும் என்ன அழுக போகிறேன். இங்கிட்டு வா அம்மு. சரி வா. அம்மா லஞ்ச் எல்லாம் நோண்டக்கூடாது. அம்மாவோட லஞ்ச் பேக். அம்மா வேலைக்கு கிளம்பிட்டேன். நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? அஃபீன் எங்க? இன்னைக்கு தான் அஃபீனுக்கு லாஸ்ட் டே தெரியுமா? ஒரே ஜாலி தான். எங்கே போவீங்க வெக்கேஷனுக்கு? எந்த ஊருக்கு போகிறீங்க நீங்கள்? சரி, எந்த ஊருக்கு போகிறீங்க? சேட்டுராதா ஊருக்கா? ராதா பேர் சேட்டா? ஜாபர் சேட் சொல்லு. சரி, உனக்கு கசாமம்மா பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? கசாமம்மா எப்படி கொஞ்சுவ? என்ன சும்மா புத்தியம்மா சுற்றுச்சுமா. அம்மா சமைக்கிறல்ல, அதனால சுற்றுச்சு. அம்மாவுக்கு யார் இருக்காம்மா? யாரும் செல்லமே கொஞ்சம் மாட்டீங்க. தங்கம் பட்டுலாம் சொல்லவே மாட்டுற. அப்புறம் குட்டி இவ்வளோ வெள்ளையா இருக்க நீனு? யார் மாதிரி நீனு? அத்தா மாதிரியா? அப்படின்னு கதை அத்தா மாதிரி. நீ வந்துட்டு
சாலியா மம்மி மாதிரி, சாலியா மிஸ்ரியா மம்மி அவங்கள மாதிரி இருக்க. அஃபீனாக்கா தான் அத்தா மாதிரி இருக்கா. ஆமா தானே? யார் குண்டா இருக்காளா? ஒல்லியாயிட்டா அப்பயோ. அஃபீனை வந்துட்டு நான் ஊருக்கு அமுச்சு விட்டுருவா? ஏன் அனுப்புவோம், அவள் தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாள். ஏன் அழுகுவியா? அஃபீன் எவ்வளோ பிடிக்கும் உனக்கு? அஃபீன் உன்னை நேற்று என்ன சொன்னா, பேசாத போன்னு சொன்னதுக்கு நீ எப்படி அழுத? சரி, அத்தா கால் பண்றாங்க. அது பாடு. அப்புறம் என்னமோ பாடுவேன், மம்மி ஐ லவ் யூ பாடு. இது யார் சொல்லி கொடுத்தா? அப்படின்னு தானே, நான் கோபமா இருக்கும்போது தானே பாட சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. மடி சரி, எல்லாரும் சலாம் சொல்லு. அம்மா வேலைக்கு சரி, எல்லாரும் அம்மா வேலைக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிடுறேன். நானும் மாமா வீட்டுக்கு போறேன். சரி, எல்லாரும் துவா பண்ணுங்க சார். சரி சரி சரி, கிளம்புவோமா? எல்லாம் ரெடி, எல்லாம் நீட் பண்ணியாச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஆமாம், அம்மாவும் ரெடி ஆயிட்டேன், குட்டியும் ரெடி ஆயிட்டாங்க, கண்ணாடி போட்டாங்க. மாஷா அல்லாஹ், அழகா இருக்கே. சரி வா போவோம், அத்தா வந்து திட்டுவாங்க. போமா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ, கூட அம்மா எடுத்தார கொடு. சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. முந்திரி நல்லா இருக்கா? அஃப்ராவை எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். அஃபீனத்தாவும் அப்படியே வேலைக்கு போயிடுவாங்க. இப்படி தாங்க ஆல்மோஸ்ட் என் ரொட்டீன் இருக்குது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.